அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ அந்தருக்கு நமஸ்காரம். என்னடா அவன் தெலுங்கில் பேசுகிறான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்கள். குண்டூருக்கு வந்திருக்கோம். நம்ம ஆந்திர பிரதேஷில் குண்டூருக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக குண்டூரில் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் ஏன் வந்து குண்டூர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆந்திராவோட ஃபுட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அது. அவங்களோட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா குண்டூர் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிவிட்டு யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் கூட வந்து பரத் இருக்கார். உங்களுக்கு பரத் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும். ஸோ பரத் ஏன்னா அவருக்கு தெலுங்கு தெரியும், அதனால் அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். துவாரா என் ஃப்ரெண்டு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கின்னு இல்லை அடுத்த 2-3 நாள் வந்து ஆந்திராவோட எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட் டேவோட வீடியோ என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது குண்டூரில் வந்து குண்டூரை வச்சே ஒரு சாங் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த குண்டூர் சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டூரில் இருக்க எல்லா ஃபேமஸான ஃபுட் ஸ்பாட்ஸு, மார்க்கெட்டு, இன்னும் என்னென்னலாம் வந்து குண்டூருக்கு ஃபேமஸோ அது எல்லாமே அந்த வீடியோவில் காட்டியிருப்பாங்க. அதுவும் எப்படின்னா அந்த வீடியோவில் அந்த ஃபுட் ஸ்பாட்டு ப்ளஸ் அந்த ஃபுட் ஸ்பாட் இருக்க ஏரியாவோட பேர் இது எல்லாமே காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோவை அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே குண்டூருக்கு வந்திருக்கோம். எந்த பிளேஸுக்கு போய் சாப்பிட்றோன்றதை அந்த வீடியோ பார்க்கவும் போய் சாப்பிட்றோம். இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திண்டாம் பதண்டி ரெண்டி 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 என்ன தனியாக பாட்டு மைண்ட்ல இருக்கா? சரி பாடம் బిర్యానీ కైతే பிரியாணி கைத்து சுபானி மாமா என்னதான் பிரியாணி சாப்பிடுவோம். அப்படின்னா ஸ்பெஷல் இல்லைங்க, பாட்டில் வர அளவுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது எனக்கே அதான் தெரியும். போய் சாப்பிடுவோம். பிரியாணி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யாமல்ல பார்த்துருக்கியா? அது லைட்டு கலரில் ரொம்ப மசாலா இல்லாமல் மட்டன் பிரியாணி செம்ம ஸ்மெல் வந்துச்சு. ஆக்சுவலாக குவான்டிட்டி பார்த்தியா? இல்லை கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் தான் சிக்கன் மட்டன் ஒரு மட்டன் ஒரு சிக்கன் சொல்லலாம். வர வெஜ் எதாவது இருக்கான்னு கேட்டு பாருங்களா? அடுத்து போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான். கல்யாணத்துக்குலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு பாருங்க ஃபுல்லாக கப்பையெல்லாம் அடுக்கி வச்சு முட்டையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேயே போய் இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு ஆஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோடு ரெடி பண்ணி வை. மட்டன் வந்து 5 மணிக்கு தான் தப்பு பிரிக்கிறாங்க. அதனால் வந்து டிசப்பாயிண்டிங் சிக்கன் தான் சாப்பிட வேண்டியதாக போகுது. இல்லை அப்படியே கரையுது பாருங்க. அந்த ஆந்திரா ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்கும் தெரியுமா? இவங்க டிஷ்ல மட்டும் அது தெரிஞ்சிடும் தெரியுமா? அதேதான் இந்த மாதிரி வெந்திருக்கா என்ன இருக்கு தெரியல, மஞ்சு மஞ்சா சரி சதுரது மஞ்சு மஞ்சா சதுரது ரைஸ் எடுத்து டிஃப்ரெண்ட் பிரியாணி. நம்ம ஊரில் இந்த பிரியாணி இல்லை. ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்குது, ஆனால் சத்துலாம் இருக்குது, ரொம்ப மசாலா இல்லை.
வயிறு கெட்டு போகாமல் எனக்கு நெஞ்சு நம்ம இருக்கிற மசாலா இல்லாத ஒரு பிரியாணி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆமீதியன் பிரியாணி இப்படி தான் இருக்கும். கட்டலாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் அவ்வளோ உள்ளே இருக்கும். சீன் டிசப்பாயின்மெண்ட் இல்லை. மட்டன் காணிக்கலாமா? ஆமாம், எக்கு தான். கொஞ்சம் மட்டன் கபாப்பு, கொஞ்சம் பிரியாணி, கபாபோட அடி சிக்கன் ஃப்ரை. இவங்க ஒவ்வொரு மசாலா வந்து நார்மல் இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இருக்காது. இந்த காரம் காட்டு அதோட ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மசாலா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. பிரியாணி சைடுக்கு இந்த சட்டிலான பிரியாணியோட வச்சு சாப்பிட்றது வந்து நம்ம பேலன்ஸாக இருக்குது. இந்த போக்கில் இதே சாப்பிட்றது மூக்கில் கொஞ்சம் மூளையில் வந்து தடியில். ஆக்சுவலாக நாங்கள் வந்து குண்டூருக்கு வந்த மெயின் காரணமே என்ன தெரியுமா? இங்கே வந்து குண்டூர்லேயே பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பால்குனி அவங்க பேர். ஓகேவா? இவங்க தான் வந்து குண்டூரில் பிறந்தவங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே தெரியுமா வந்திருக்கோம்? மசாலா முந்தா சங்கடி குந்தா. கேட்கவே சூப்பராக இருக்குதுல்ல ரைமிங்கா. அங்கிள் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ஓட்டி தள்ளிடுவார். அதாவது என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த சாட் ஐட்டம்லாம் வைப்பாங்க தெரியுமா ரோட் சைடில். ஸோ அதில் வந்து இந்த தக்காளியில் பஜ்ஜி போடுறது, மிளகாவில் பஜ்ஜி போடுறது, அப்புறம் அப்பளமாச்சி வத்தலெல்லாம் நொறுக்கி வெங்காயம் தக்காளி அப்புறம் லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்குது. அவங்க ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை பாத்திரம் இல்லாதனால யூஸ் பண்ணுறாங்களே, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லை எதனால அது ஆத்தென்டிசிட்டியா? அந்த கொப்பரை தேங்காய் உள்ளே போட்டு அப்படியே கிட்டு கிண்டி அதுக்கப்புறம் வச்சு தராங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆகிங்க, பயங்கர ஃபேமஸ் ஆகுது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ நெக்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா அது மட்டும் கிடையாது, முட்டை சாட்டு கூட இருக்குது. எக்கு போட்டும் அந்த இதெல்லாம் ஊற்றி தராங்க. வந்துட்டு தக்காளி பஜ்ஜியில் சாட்டு அது வேணும். ஆக்சுவலி தக்காளிலேயே சாட்டு செய்து தராங்க. அதாவது வெறும் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதானே, அது என்னன்னு நீயே கேள, எனக்கு தெரியல எப்படி கேட்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ఆగిపోయింది అన్నది ఆగిపోయింది காலி ஆயிடுச்சா? என்னடா சாப்பிட்ற இடத்துல போய் வேற ஏதோ சொல்றாங்கன்னு பாக்குறேன். பார்ப்போம், தெரியல. டொமேட்டோ இதுவும் இல்லையா? ஆக மொத்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வாங்கியிருக்கோம். ஒன்று முட்டை மசாலா, அப்புறம் அந்த தக்காளி சாட்டு, அப்புறம் வந்து மிர்ச்சி பஜ்ஜி சாட்டு. இதில் வந்து ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனு. இங்கே ஸ்பூன்லாம் கிடையாது, இது வந்து பனை ஓலைன்னு நினைக்கிறேன். பனை ஓலையை கிழிச்சு ஸ்பூன் மாதிரி ஆக்கிங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக நான் பார்க்குறதுக்கு. தக்காளி சாட் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக பயங்கர அந்த லெமன் போட்டு அந்த டேங்கியாக சூப்பராக இருக்குல்ல. எல்லாத்துலேயும் ஒரே மேட்ரு தான் போடுறாங்க, ஆனால் பஜ்ஜி மட்டும் வித்தியாசம். எக்கு தான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது ட்ரை பண்ணேன். ஆமாம், எக்குலாம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் சாட்டில் ட்ரை பண்ணதே இல்லை. நல்லா இருக்குல்ல? ஒரு சிம்பிளான விஷயமா இருக்குது, ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. திருப்பி இவ்வளோ வருஷம் நான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு வந்ததே வந்து இதை சாப்பிட்றதுக்கு தான். மிர்ச்சி சாட்டு செம்மையாக இருக்குது. அப்படியா? சாப்பிட்டு பாரு, பயங்கரமாக இருக்குது. அந்த சாதத்தோட அந்த பாட்டில் வந்து ஏன் வந்து இந்த பிளேஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு இப்போ தான் புரியுது. ஒர்த்து இந்த மாதிரி ஒரு சாட் யாருமே சாப்பிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ஊரில் இந்த மாதிரி சாட்டு கிடையாது, வேறு மாதிரி இருக்கும். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட்டம் ஆக்சுவலி வந்துகிட்டே இருக்குது இந்த சாட்டை சாப்பிட்றதுக்குன்னா ஈவினிங் டைம். ஸோ இப்போ
இப்போது நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா పులిహార దోశ చిట్టి ఇడ్లీ ஹனுமன் டிஃபன் சென்டர் அப்படின்னு ஒரு இடம். என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன். எல்லாரும் தோசை சாப்பிட்ருப்போம் கரெக்டாக. ஆனால் இங்கே தோசைக்குள்ளே ஒரு மேட்ரு வச்சு தராங்க. என்னது புளியோதரையை வந்து தோசைக்குள்ளே வச்சு தராங்க. லெமன் ரைஸை இங்கே புளியாரன்றாங்களாம். அதை வந்து தோசைக்குள்ளே வச்சு மடிச்சு தராங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இங்கே என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிட்டி இட்லி அப்படின்னா வந்து குட்டி இட்லி தானே, குட்டி இட்லின்னு அர்த்தமா. அந்த குட்டி இட்லியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க விரலை வச்சு ஒன்றுத்துன்னு ஒரு ஓட்டை போட்டு அதை பள்ளமாக்கி நல்லா ஒரு கரண்டி நெய் எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறாங்க. பண்ணி மேலே அந்த மசாலாலாம் போட்டு தராங்க. அதுவும் இங்கே பயங்கர ஃபேமஸாக. ஸோ இது ரெண்டு சாப்பிட தான் இங்கே வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த பெசரட்டு தெரியும் உங்களுக்கு, இந்த தோசை மாவு மாதிரி இருக்கும், அது உள்ள உப்புமா வச்சு தருவாங்க. ஸோ அந்த பெசரட்டு இதில் இந்த ஐட்டம்லாம் வந்து இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு. ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் மெயினாக இதுதான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதனால் வந்து இதை போய் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குடா. நெய் போட்டு பயங்கரமாக இருக்குது. அந்த டேஸ்ட்டே வந்து அவங்க விரல் வச்சு பண்ணது தான் அவங்க விரல் விட்டதுனால தான் டேஸ்ட்டு பங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சட்னியோட எப்படி இருக்குது பார்ப்போம். பூண்டு பவுட்ரு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க மேலே. செம்மையாக இருக்குது. நெய் தான் தூக்கலாக வருது. இட்லி எப்படிமா இருக்குது, நம்ம ஊர் இட்லி மாதிரி இல்லை. இது வந்து ரவா இட்லி மாதிரி இப்படி வச்சு அழுத்தினோன்னே இப்படியே கரைஞ்சி போயிடுது. ரவா இட்லி மாதிரி தான் இருக்கும். ஒரு புளியார தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ரொம்ப யோசிக்கிறான். ஒன்றுமே தெரியலையா? அப்புறம் ஏன்னா புளியார உள்ள வைக்கிறாங்க? ஆனியன் தோசை மாதிரி தான் இருக்கு. அந்த லெமன் ரைஸ் இருக்கிறதே ஒண்ணுமே தெரியவே இல்லை. இல்லை ஆமாம், இது உள்ள ஏன் இது வருதுன்னு எனக்கு பயங்கரமான கேள்வி எழுது. ஆக்சுவலி இந்த சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கு. வருது சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரெண்டும் கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓகே, லெமன் ரைஸ் தோசை ரெண்டும் தனித்தனியாக தெரியுது. ஒரு மாதிரி கம்பைன் ஆகி அது ஏதோ யூனிக்கான தோசை மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒரு மாதிரி வியர்டான தோசை மாதிரி தான் இருக்குது. லெமன் ரைஸ்க்கு சிப்ஸ் தொட்டு போர் அடிச்சிச்சுனா தோசை இல்லை எதுக்காக இது இப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இங்கே இது பயங்கர ஃபேமஸாக. சரி பெசரட்டு ட்ரை பண்ணுவோம். பெசரட்டு ஆல் டைம் ஃபேவரட். அது எப்பவுமே நல்லாயிருக்கும். உப்புமா உள்ள உப்புமாவோட வரும். பெசரட் உப்புமா செம்மையாக இருக்குது. உப்புமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டியாக இருக்காது. ஒரு மாதிரி தளன்னு தண்ணியாக வச்சு அப்படியே பூச்சிடுவாங்களா. இந்த டெக்ஸ்டர் வந்து தோசையோட செம்மையாக செட் ஆகுது. புளியார தோசை எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலை. உப்புமானா சாப்பிட மாட்டேன்னு வாங்கல, அவங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு செம்மையாக கம்பைன் ஆகுது அந்த தோசையும் உப்புமாவும். இந்த சட்னி க்ரீன் சட்னி இருக்கு பாரு, ஒரு மாதிரி புளிப்பா ஸ்வீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜி இல்லை, வெங்காய பஜ்ஜி. వంకాయ బజ్జీ வெங்காய பஜ்ஜின்னு ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி தானே. கத்திரிக்காய் வந்து ஸ்லிட் பண்ணி அது நடுவில் வந்து இந்த வெல்லம் போட்ட ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி அதில் தடவி அதை பொரிச்சு எடுத்து அதுக்கு மேலே தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரம்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இது பேர் வெங்காய பஜ்ஜி வித் பெருகு. பெருகுனா தயிர். கத்திரிக்காவே பெருசாக பிடிக்காது. எனக்கும் கத்திரிக்காய் பிடிக்காது. ஐயோ அதை காட்டாதே, அதை காட்டினா நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். வெங்காயம் பஜ்ஜி வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக இதில் என்ன ஹைலைட்னா கத்திரிக்காய் மாதிரியே இல்லை, அதான் நல்லா இருக்கு. டேஸ்ட்டே இல்லை. இந்த வெங்காயம் மசாலாலாம் அடிச்சு தோறுக்கு கத்திரிக்காய் மாதிரி ஏன் தெரியலனா அந்த மசாலா உள்ளே வச்சுருக்காங்களே, அதனால் கத்திரிக்காய் டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. கத்திரிக்காய் இப்படி அடிச்சுன்னு சாப்பிட்டு தான் முதல்ல. அதுவும் பஜ்ஜியில் தயிர் ஊற்றி சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ அப்படிலாம் பண்ணாதடா இந்த ட்ரான்சிஷன் போ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே பாட்டில் அடுத்தது என்னது? ஸ்வீட்
அது என்ன லைனு? மாலுபூரி மாலுபூரி கொத்தப்பேட்டா. கொத்தப்பேட்டா. பாடு மேன். பாட்டுலாம் வராது. அது எப்படி வரும்? பூரி மாலுபூரி கொத்தப்பேட்டா. அதேதான், அதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னா வந்து இங்கே மால்பூரின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி எனக்கு தெரியாது. இந்த மால்பூவான்னு வாங்க நம்ம, அது ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் ஆக்சுவலி. எண்ணெயில் ஊற்றி ஒரு மாதிரி வதக்குன்னு ஒரு பூரி மாதிரி வரும். அது பூரி வந்து வெறுனே விற்பாங்க. ஆனால் இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த மால்பூரி மேலே வந்து பால்கோவா இருக்குது பாருங்கள், அந்த பால்கோவா தடவி அப்படியே மூடி விற்கிறாங்க. இதுவும் இங்கே பயங்கர ஃபேமஸ் தான். சரி, இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வேறு சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். எண்ணெய் இல்லை, இது வந்து சக்கரை ஜீரா. பாகு, சக்கரை பாகில் வந்து அப்படியே தோச்சி எடுத்து பூரிக்கு நடுவில் பால்கோவா அப்பி தராங்க. ஒரு கிறிஸ்பினஸோட ஒரு சாஃப்ட்டு, உள்ள ஒரு கோவா. வா வேற லெவலில் இருக்கு. டெசர்ட்னா டெசர்ட் இதுதான். இந்த மாதிரி ஒரு டெசர்ட். இந்த மால்பூரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு ஆயிடுது. நடுவில் சாஃப்டாக அந்த கோவா ஸ்வீட்டோட சாப்பிடும்போது அல்ட்டி தான். செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கும். எனக்கு இனிப்பு ஈஸியாக தகட்டிடும். ஆனால் ஒரு மாதிரி சாப்பிட்னே இருக்கலாம் போல இருக்குது. கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வேறு இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். கோவாவும் பயங்கரமாக இருக்குது உள்ள. செம்ம சாப்பிட்டு பூரி. பஞ்சு போல் வெந்திருக்கு.